இதோட இன்றைக்கி லன்ச் வந்து கேர்ட் அண்ட் எக் ஒயிட் ரைஸ் தான். எக் ஒயிட்டும் கேரட்டும் நல்லா பாயில் பண்ணிட்டு மிக்சியில் அடிச்சுன்னு ஆஃப் ஒயிட் எக் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோ சேர்க்காதீங்க, எல்லோ டைஜஷன் ஆகாது. ஸோ நம்ம சிம்பா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். 90 days அவன் ரீச் ஆகும்போது உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே நிறைய கொடுத்துட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளும். பாருங்கள், கேரட் நல்லா இப்படி பாயில் ஆகணும். பாருங்கள், இப்படி பாயில் ஆகணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேகாமல் கொடுத்தோன்னா உப்புசம் ஆகிடும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நல்லா கேரட்டை பாயில் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படி அதான் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதுமாரி பனானாவும் ஆப்பிளும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏஜில் ஆல்மோஸ்ட் 90 days ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எது ஸ்டார்ட் பண்ணாலும் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்ப்பா உட்காந்து சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. ஓகே.